எட்ஜி பற்றி மேக்ஸிமம் வர டவுட்டு. எட்ஜியில் நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். எட்ஜியில் ஷிப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்துட்டோம். ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணலாம், ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணி பண்ணலாம், பேனா அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், எட்ஜி ஷாப் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்த்தாச்சு. இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி இருக்க 25 வீடியோ கிட்ட பண்ணியிருக்கோம். 25 வீடியோ நீங்கள் பார்த்து என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணிட்டு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பேன். ஜிஎஸ்டி ஐசி கோட் ஒன்று வேணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ எட்ஜியில் ஷாப் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு ப்ராப்ளம் வருது எட்ஜியில். இப்போ எட்ஜிக்கு நம்ம டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். என்ன டவுட்னாலும் எட்ஜியில் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். 24/7 அவங்க ரீப்ளை பண்ணுவாங்க. அவங்க ரீப்ளை பண்ணியே தீர்வாங்க. ஸோ நீங்கள் என்ன டவுட்னாலும் எட்ஜியை பாடப்படுத்தி ஒரு 3 ஆட்டம் 4 ஆட்டம் கேளுங்க. என்ன டவுட்னாலும் நம்ம கேட்கும்போது தான் அதோட கிளாரிஃபிகேஷன் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் எட்ஜி ஹெல்ப்புங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கான்டாக்ட் சப்போர்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு வர கான்டாக்ட் சப்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நம்ம செல்லிங்கில் தான் ஒரு டவுட் வருது. ஸோ செல்லிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் என்னெல்லாம் பார்க்காதீங்க, எதுனாலும் கொடுங்க. இப்போ ஷிப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதெல்லாம் கொடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் அந்த ஈக்குவலாக இல்லை, நான் எனக்கு எட்ஜியில் வேறு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா சும்மா எதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஹெல்ப் ஷிப்பிங் கொடுத்துருக்கேன். இதில் ஏதோ ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நிறைய ஃப்ரீயாக இருக்கிறது வரும். ஸோ அது வேண்டாம், நான் எட்ஜியில் அவங்க கஸ்டமர் கேரில் பண்ணணும்னா ஐ ஸ்டில் நீட் ஹெல்ப் அப்படிங்கிறத கொடுங்க. அதுதான் ஷேட் வித் அஸ்ன்னு வந்துட்டா இதை கொடுத்தா போதும். அவங்க கஸ்டமர் கேர் எட்ஜி பாட் பேசும். என்ன டவுட்டோ ஃபஸ்ட் இதை கிளாரிஃபை பண்ண கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர் கேர்லேருந்து ஒருத்தவங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடுவாங்க. இப்போ நான் யாருக்குனவே கேட்டது இப்போ மைக்குங்கிற அந்த பர்சன் எனக்கு ரீப்ளை பண்ண போகுது. நான் எனக்கு என்ன டவுட்னாலும் எட்ஜியில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் எட்ஜியில் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சேட் வித் அன் ஏஜென்ட் இந்த மாதிரி கேட்க அந்த உங்களுக்கு டவுட்டும் கிளியர் ஆகும். என்ன ப்ராப்ளம்னாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் எட்ஜியில் என்ன டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக எட்ஜிலே கேட்கும்போது என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களே பார்த்து கொடுத்து முடிச்சுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் இதை மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ஈவினிங் 5 to 6 மேலே நம்ம ஃப்ரீயாக இருப்போம். இருக்கிறது 25 வீடியோ பண்ணிடுவோம். 25 வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க.